அன்பு சகோதரர் என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரத்தை தருகிறது. அவர்களோடு நான் பணியாற்றியவன். பஞ்சபாண்டவர்கள் நம்ம புராண கதைகளில் படித்தோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம்தான் அப்படி அன்பு பாச பிணைப்பில் இருந்த அண்ணன் தம்பிகள். சபேசன் முரளி என்றால் அது ஈருடல் ஓர் உயிராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள். இது ஒரு இசை குடும்பம் அப்படி தான் சொல்லணும். என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வரைக்கும், எங்கள் அண்ணன் முரளியுடைய மகன் சசி வரைக்கும் எல்லாருமே இசைப்பாங்க. குறிப்பாக என்னுடைய படங்களுக்கு இசையில் வந்து தம்பி ஸ்ரீகாந்த் தேவாலாம் இசையமைப்பில் பங்கேற்றார். படிச்சுட்டு இருந்தார். அந்த நேரம் பகுதி நேரத்தில் வந்து மொத்த குடும்பமும் அவ்வளோ ஈடுபாட்டோடு அந்த இசையில் ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும். குறிப்பாக சபேசண்ணன் முரளியண்ணன் சேர்ந்து தான் என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசைக்கோர்ப்பு பின்னணி இசையெல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பிணைப்பு எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு உறவு சங்கிலியில் ஒரு சங்கிலி அருந்து போச்சு அப்படின்னு நினைக்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. என்னுடைய கடைசியாக ஒரு இளைய சகோதரர் வந்து சொல்கிறாரு, எந்த ஒரு இதுனாலும் குடும்பத்தில் அவர் தான் முதல்ல வந்து நிற்பார், முன்னாடி நிற்பார், எல்லாத்துக்கும் முன்னாடி. இந்த மரணத்துலேயும் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் அதை போயிட்டாருன்றப்ப அவ்வளவு துயர்ந்த வார்த்தையாக இருந்துச்சு. அது கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் பாடிய பாடல்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருக்குது. அது அவருடைய மூச்சு காற்று. அது கேட்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு நமக்கு வந்து வந்து தொட்டு போகும். ஒரு சிறந்த இசைக்கலைஞனை இழந்திருக்குது இசை உலகம். அதுபோக என்னை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனிதரை, நல்ல அண்ணனை நாங்கள் இழந்திருக்கோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது முரளி அண்ணனை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கூட இருந்துட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு இதாக இருக்குது. இந்த மரணத்தை எதிர்பார்க்கல. நல்லா தான் இயங்கி கொண்டிருந்த ஒருவர். அது ஒரு ஈடு செய்ய இயலாத ஒரு இழப்பு. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், குறிப்பாக ஐயா தேவா அவர்களுடைய குடும்பத்தினர், அவருடைய பிள்ளைகள், அவரோடு இசை உலகில் பயணித்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன். சேரன் அவர்கள் பேசும்போது சபேஸ் அவர்கள் உரிய அங்கீகாரம் இல்லாமலே இருந்திருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டாரு. தமிழ் சமூகம் மக்கள் இசை கலைஞர்களை பெரிய அளவில் கொண்டாடலன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அது உங்களுக்கு வாழும்போது யாரை போற்றி இருக்குது இந்த சமூகம்னு பார்த்தீங்கன்னா வியப்பாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. உதாரணமாக அன்னைக்கு கூட நான் எங்கள் அப்பா கங்கைமரன் எடுத்து பேசினேன். அவருடைய சாதனையெல்லாம் அளப்பெரியது. நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். பெரிய நிலவு வெளிச்சத்தில் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போகிற மாதிரி ஆயிடுது. அதில் ஒருத்தர் நம்ம அண்ணன் சபேசன் முரளி. அவங்க ரெண்டு பேரும் வந்து மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னணி இசை. ஏன்னா சேரனும் பணியாற்றியிருக்கிறார், அவங்களோட நானும் பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும், பல படங்களுக்கு அவங்க இசையமைச்சிருக்காங்க. அப்போ இசைக்கோர்ப்பில் அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்கள் உடனிருந்து பணியாற்றும் போது தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். அவருக்கு உரிய மதிப்புங்கிறது சமூகம் வழங்காமல் இருக்கலாம். எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் வச்சு போற்றுறோம் இல்லையா, அதுதான் அது. இந்த இதில் நமக்கு பெரிய துயரம் இது இருக்குது. பெரிய துயரம் தோய்ந்த வரலாறு தான். நம்மளுடைய பாட்டன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழிப்போம்னா அவனையே உணவில்லாமல் போட்டு பட்னி போட்டு கொண்டது தான் இந்த நாடு. அவன் சாகிற வரை பைத்தியக்காரன், செத்த பிறகு தான் மகாகவி. இது ஒரு ரெண்டு வரலாறு இல்லை, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த வரிசையில் எங்களை மாதிரி இப்போ இந்த மாதிரி கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுவது இயல்பாக தான் இருக்குது. அதுக்கு நம்மளால் வருந்ததான் முடியுது, வேறு ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் இசை உலகில் வந்து சபேசன் முரளி இரு இணையர்களுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய பங்களிப்பு
தேனிசை தென்றல் தேவா என்றால் இவர்கள் 2 பேரும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு புரியும் அது. அப்படிப்பட்ட ஒரு இசை இளவல்கள் தான் சொல்லணும் 2 பேரும். அவருக்கு ஐயா தேவாவுக்கு வலதுகரமும் இடதுகரமும் 2 சகோதரர் தான். அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இணைந்து இருந்த ஒரு இசை குடும்பத்தில் ஒருவர் இல்லை. அப்படிங்கும்போது அது அந்த வலி ரொம்ப அதிகம்தான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.